ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பார்த்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துருப்போம். இப்போ இப்போ லோக்கல் வேரியபிள் பார்க்க போகிறோம். இப்போ லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு இப்போ ஒரு கிளாஸ் நேம் ஏதோ ஒரு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? தென் என்ன பண்ணுறோம்னா மெத்தட் ஒன்று இருக்குது. என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு அடிஷனே வச்சுக்கலாமா? வாய்ட் ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடுக்குள்ள இன்டீஜர் ஏ, இன்டீஜர் பி இந்த மாதிரி டிக்ளேர் பண்றோம்ல, இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோக்கல் வேரியபிளுக்கு ஸ்கோப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் த பிளாக், இந்த பிளாக்குள்ள தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இருந்தாலும் அது என்னது லோக்கல் வேரியபிள் தான். ஆர்எல்ஸ் ஒரு எம்டி பிளாக், மெத்தட் நேம் கன்ஸ்ட்ரக்டர்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் இது ரன் ஆகுமா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? ரன் ஆகும், எப்படி ரன் ஆகுங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே என்னது லோக்கல் வேரியபிள் தான். இதோடைய ஸ்கோப் எவ்வளவுனா இந்த பிளாக்குக்குள்ள தான். அப்படின்னு என்னன்னா அவுட் சைட் த பிளாக் வந்து என்ன இருக்காது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, யூஸ் மீன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டீஜர் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படிங்கிறோம். ஓகேவா? இது யூஸ். ஸோ இப்படி நம்ம யாரும் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா வேல்யூ டிக்ளேர் பண்ணல. டைரக்டாக நான் வந்து இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல பி வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எதுவுமே வேல்யூ அசைன் பண்ணாமல் ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணோம். ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணும்போது நமக்கு டிஃபால்ட் வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ் இருக்கட்டும், எனக்கு வேற பர்பஸ். லோக்கல் வேரியபிள் டெமோன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு மெயின் மெத்தட் எனக்கு தேவைப்படும். இப்படியும் மெயின் மெத்தட் இது பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறோம், மெத்தடுக்குள்ள பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? மெத்தடுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் இப்போ தான் அதே மெத்தடே எடுத்துக்கலாம். வாய்ட் ஆட் இன்டீஜர் ஏ தென் இன்டீஜர் பி. இதுக்கு பேர் என்னன்னா லோக்கல் வேரியபிள். ஓகே, தென் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல நான் ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் எனக்கு கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, ஏற்கனவே நிறைய இடம் சொல்லியாச்சு. நான் டைரெக்டாகவே என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ லோக்கல். ஓகேவா? இந்த இதுக்கு பேர் என்னப்பா, லோக்கல் வேரியபிள் டெமோன்னு சொல்கிறோம்ல. இது ஜென்ரலாக என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிங்க. யோசிச்சுட்டு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தெரியலனா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. விச் மீன்ஸ் ஒரு 3 வீடியோ முன்னாடி பார்த்துட்டு வாங்க. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு பார்த்துருப்போம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. தென் வந்து இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் தானே இல்லையா? இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ண முடியும். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ஆட். ஸோ என்ன கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா எரர் தான் த்ரோ பண்ணும், டிஃபால்ட் வேல்யூ கொடுக்காது. என்ன எரருங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். A local variable may not have been initialized. என்ன அர்த்தம்னா, நம்ம லோக்கல் வேரியபிளுக்கு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் பிஃபோர் வி யூஸ் இட். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல வேல்யூ வந்து என்ன பண்ணணும்,
இன்ஸ்லைஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். ஓகே, இதுக்கு சாரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது இன்சைடு தி மெத்தட் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் பிளாக் அதுக்குள்ளே இருக்கிறது அதாவது லோக்கல் வேரியபிள். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்கோப் பார்த்தீங்கன்னா வித்தின் திஸ் மெத்தட் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் பிளாக். மூணாவது பாயிண்ட் என்னன்னா லோக்கல் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் வி யூஸ் இட். ஓகேவா, சாரி பிஃபோர் வி இன்ஸ்லைஸ் இட், வேல்யூ வந்து இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இவ்வளவு தான் லோக்கல் வேரியபிள். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னு வேணால் பார்க்கலாம் ரெண்டுக்கும், அதாவது லோக்கல் வேரியபிளுக்கும் இதுக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும். டிக்ளேர்ட் இன்சைட் ஏ மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் பிளாக் என்னது லோக்கல் வேரியபிள். ஒரு கிளாஸுக்குள்ளே அவுட் சைடு மெத்தட் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் பிளாக்காக இருந்தால் அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேவா, மெத்தட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் பிளாக். ஓகே, பிலாங்ஸ் டு தி மெத்தட், இது வந்து பிலாங்ஸ் டு ஆன் ஆப்ஜெக்ட். ஏன்னா எவ்ரி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், அதற்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன வேல்யூ வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கும், அசைன் பண்ணிக்கும். வித்தின் மெத்தட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், த்ரூ அவுட் த கிளாஸ் அது ஆக்சஸ் பண்ண முடியும். மஸ்ட் பி இன்ஸ்லைஸ்ட் பிஃபோர் யூஸ், இப்போ தான் செக் பண்ணோம். டிஃபால்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும், இது ஏற்கனவே செக் பண்ணியிருப்போம். ஓகேவா, அப்படி இல்லைனாலும் இதே இதில் சொல்லிடுவோமா? உதாரணத்துக்கு மெத்தடுக்கு வெளியே இருக்கு இன்டிஜர் ஏ இன்டிஜர் பி. சிஸ்டம் டாட் அவுட் பண்ணல என்னப்பா, அதை எப்படிப்பா ஆக்சஸ் பண்ணுவீங்க? எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் டாட் ஏ. ஸோ ஒன்று மட்டும் கால் பண்ணலாம். எப்படியும் அதுக்கு எரர் த்ரோ பண்ணும்போதே இது ரன் ஆகாது. சரி, ரன் ஆயிடுச்சு, ஏன்னா அந்த வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ 10 இன்ஸ்லைஸ் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட் டாட் ஏ என்ன வந்துச்சுன்னா டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு, ஏவுடைய டிஃபால்ட் வேல்யூ, இதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க, டிஃபால்ட் வேல்யூ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்லைஸ் ஆகுதுல, இப்போ தான் சொல்லிட்டு வந்தோன்னா இதுக்கு பேர் என்னது, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் விச் இஸ் ப்ரொவைடட் பை ஜேவிஎம். இது என்ன பண்ணுன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் மட்டும் இன்ஸ்லைஸ் பண்ணாது, கூடவே அதோடைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாத்துக்கும் டிஃபால்ட் வேல்யூஸும் அசைன் பண்ணிடும். எப்போ கிரியேட் ஆகும்னா மெத்தடை கால் பண்ணுறப்ப. மெத்தட் கால்னா ஒன்றும் இல்லை, இப்போ பண்ணுறோம்ல இது பேர் தான் மெத்தட் கால். இது வந்து மெம்பர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் அந்த டாட்டா, இது வந்து மெத்தட் கால்னு சொல்லுவோம். இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப. எப்போ முடியுதுக்கு ஸ்கோப் க்ளோஸ் ஆகும்னா மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ், அதாவது இங்கே வந்து கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம தனியாக எதுவும் இது பண்ண மாட்டோம். ஜாவா பொறுத்தவரையும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் எப்போ அந்த ஆப்ஜெக்ட் க்ளோஸ் ஆகுதோ, விச் மீன்ஸ் இந்த கேஸுக்கு நமக்கு இங்கேயோ முடிஞ்சா இந்த சின்டெக்ஸ். ஸோ இதோட ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஸோ இவ்வளவு தான் லோக்கல் வேரியபிள். அடுத்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் எப்படிங்கிறத பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டரில் நிறைய டைப் இருக்குது. இப்போ போன வீடியோ வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தானே சொன்னோம். ஆமாம், டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.